விங்கில் அடித்த பந்தை தனது நீண்ட கால்களால் இடது விங்கில் இருந்து ஸ்கூட்டர் மொய்துட்டி எடுத்துக் கொள்கிறார். அதோ பாருங்க, பால் எடுத்துட்டு மொய்துட்டி முன்னேறுகிறார். டிராபிக் பிளாக்கில் வண்டிகள் மத்தியில் நிற்கும் பொழுது ஸ்கூட்டர் எடுத்து வேகமாய் ஓட்டி காருக்கும் பஸ்ஸுக்கும் நடுவில் சென்று சிக்னல் அருகில் நிற்பது போல நிற்கிறார் மொய்துட்டி கோழிக்கோடு பிரதர்ஸ் அணியின் டிஃபெண்டர்களுக்கு இடையே ஒரு 6 நழுவி செல்வது போல் செல்கிறார். மொய்துட்டி கோல் போஸ்டின் அருகில் செல்கிறார். மொய்துட்டி லாங் பாஸ் செய்கிறார். ஜோஸ் ஒரு பட்டாம்பூச்சியை போல பந்தை எடுத்துக்கொண்டு பறக்கிறார். வலது காலில் இருந்து இடது காலிற்கு பந்தை ஜோஸ் மாற்றியபடி ஓடுகிறார். ஜோஸ்க்கு முன்னே கோலி மட்டுமே நிற்கிறார். பீரங்கியிலிருந்து படுவேகமாய் பாய்ந்த குண்டை போல கோல். வாடி, நாளைக்கு டிடிஎம் பெருந்தல் மண்ணா சக்சஸ் செலிப்ரேட் பண்றாங்க. நீ வரல? நாளைக்கு ரஹனாவோட மெஹந்தி ஃபங்க்ஷன்ல 1 மணி நேரம் வந்தா போதும்ல. கமெண்ட்ரி இல்லையா, அனௌன்ஸ்மெண்ட் தானே. எவ்வளவு திமிரடி உனக்கு. ஐஎஃப்எல் சைஜு தாமதறனா நீ இவ்வளவு பிஸியா இருக்க. கேளு, கமெண்ட்ரி தான் மேட்சுக்கே உயிர் கொடுக்குது. அனௌன்ஸ்மெண்ட் அப்படி ஒன்றும் இல்லை. உனக்கு வேணும்னா சொல்லு. ஏய், ஒழுங்கா வந்துரு. நீ வரன்னு எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன். நீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் ஒரு ஃபயரா இருக்கும். ஓகே, வரல? அகில இந்திய வரலாற்றில் கால்பந்து என்று சொன்னாலே நமது ஊரின் பெயர் ஆழமாக அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த டோர்னமெண்டில் மற்ற அணிகளை வென்று கப்படித்த டீ டைம் பெருந்தல் மன்னா இதோ இந்த வாகனத்தின் பின்னாலே வெற்றி நடை போட்டு கோல் போஸ்டின் முன்னால் தான் ஆக்ரோஷமான ஆட்டத்தை கொண்டு பறந்தும் விழுந்தும் பாய்ந்தும் எதிரணியின் வெற்றி கனவுகளை உடைத்து எறிந்த நமது கேரள நாட்டின் ஆலிவர் கான், நமது கோல் கீப்பர் மமத் கான். சீறி பாய்ந்து வந்த எதிரணியும் அவன் காலில் தட்டி வந்த பந்தையும் ஒரு பொருட்டில்லாமல் அவர்களின் முன்னின்ற ஒரு ஹிமாலய மலையை போல் பந்துகளை தடுத்த டிஃபென்ஸ் பிளேயர் ஷமீர் இடது விங்கில் சீறிக்கொண்டு புயல் காற்றே வந்தாலும் தன்னை தாண்டி செல்ல விடாமல் தடுத்து நின்ற டிஃபென்ஸ் பிளேயர் ஷான் வலது விங்கில் ஆக்ரோஷமாய் பாய்ந்து ஓடி வரும் எதிரணியினரை தடுத்து நிறுத்தி நகர்ந்து போடா என்று கர்ஜிக்கும் TN விஷ்ணு. நவீன ஆட்ட முறைகளையும் பாரம்பரிய ஆட்ட முறைகளையும் கலந்து சேர்த்து எதிரணியின் கோட்டையில் பிரளயத்தை உண்டாக்கும் முத்தமிட்டபடியே டீ டைம் பெருந்தல் மன்னா தங்களது வெற்றியை கொண்டாடியபடியே வருவதை காணுவார்கள். என்னடி ஃபாத்து இதெல்லாம்? இதான் வர நேரமா? என்னடி கோலம் இது? கண்ணாடி கழட்டு வா. நீயோ கண்ணாடியோ, நீ எங்க போயிருந்த? அம்மா, உங்களுக்கு அது கேட்கலையா? எனக்கு நல்லா கேட்டுச்சு. உங்க அப்பா கேட்காம இருந்தா சரி. அவ ரொம்ப நேரமா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஓ, அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதும் நீங்க வரமாட்டேன்னு நினைச்சனே. உன் கல்யாணமா இருந்தா வந்தே இருக்க மாட்டேன். உன் டேஸ்ட்லாம் பிராய்லர் கோழி தானே. சீ, போய்த்தோட. வா, போட்டோ எடுக்கலாம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே சார், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி போங்க. சேர்ந்து நில்லுங்க. அழகா இருக்கல்ல? எடுத்தாச்சு, வந்துடலாம். வா, நம்ம போலாம். ஹாய். எப்படி? ஹாய் வர. என்னடி கல்யாண பொண்ணு? ஹாய். இந்த ஹாய். நாங்க லேட்டா வந்துட்டோம். இனிமே எங்க கிட்ட சொல்லிக்காம கொஞ்சம் இங்க பார்த்து சரிங்க. ஓகே, 4 பேர் சேர்ந்த மாதிரி பக்கத்துல உட்காருங்க. நல்லா க்ளோஸா. ஓகே, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடு. ஓகே, சூப்பர். ஓகே, சாப்பிட்டு போங்க. என்ன முனிரு, பொண்ணை இங்க கொஞ்சம் கூப்பிடு. உங்க கமெண்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ். ஃபாத்து, இது வந்துடுறேன். பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரிதானே முனிரு? இந்த மாதிரி கடவுள் மேல பயம் இல்லாம பொறுப்புலாம் சுத்துற பொண்ணுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை செட் ஆகாதுப்பா. ஆம்பளை பசங்க பந்து உதச்சு விளையாடுற இடத்துக்கு போய் இவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்களே, உண்மையா? எல்லா இடத்துலயும் இப்ப ஃபுட்பால் வந்துருச்சாமே. அதுவும் பசங்க போடுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தலையை கூட மூடாம இவ போட்டா புடிச்சுக்கிட்டு இருக்கா. போட்டா கூட கிடையாது, சலிப்பி சலிப்பி. இல்ல காதரனா, அது வந்து உனக்கும் ரெகனா வயசு தானே ஆகுது. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? MBA முடிச்சுட்டு துபாயில இருக்காரு. என்னதான் நீங்க முன்னேற்றம்னு சொன்னாலும் கல்யாணம் பண்றதுக்கு பசங்களுக்கு அடக்க உடக்கமான பெண்ணு தானே வேணும். பொண்ணு கொஞ்சம் நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்க இப்படிதான் வேணும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த மாதிரி சில பசங்க இருப்பாங்க, ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் சரிக்கு சமமா செய்யற பொண்ணுங்களை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஐயோ,
நீ யூனியன்காரன் மொய்தோட பையன் தானே? அதுக்கு அவன் கொடி பிடிச்சி ஜெயிலுக்கு போனானே, உள்ள இருக்கானா வந்துட்டானா? இன்னும் ஒரு வார்த்தை பேசின அடிக்கிற அடியில மூஞ்சிலாம் உடைச்சிடும். குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு சொன்னேன். கல்யாணம் நடக்கணும்னா பெரியவங்க சொல்றத கேட்கணும். ஆசி, நீ அவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ. முனிரப்பா, இந்த ஆள் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். ம். ம். நீ எதுக்குடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? வாடா போலாம். என்ன ஃபாத்து இது? இது ஒன்றும் திடீர்னு வந்த சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்தது தான். நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லலான்னு இருந்தேன். நேற்று நடந்த சம்பவத்தினால ஒன்றும் பொண்ணு பார்க்க வர சொல்ல. நீங்க ஏன் இப்போ இப்படிலாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நேற்று இந்த கிழமை பேசினதை வச்சுட்டு தானே இப்படிலாம் பண்றீங்க. முதல்ல எழுந்து போங்க. ஃபாத்து, ரெஹ்னாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே உங்க அப்பா கல்யாண புரோக்கர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நேத்து தான் அந்த டீட்டெயிலாம் சொன்னா. முதல்ல அவங்க வந்து உன்னை பார்க்கட்டும். உங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டாருல. அம்மா அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. நாளானைக்கு எனக்கு காலேஜ் போகணும், இன்டர்ன்ஷிப் செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும், ப்ராஜெக்ட் முடிக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஏன் கல்யாணத்தை பத்தி முதல்ல ஏன் கிட்ட தானே பேசணும். என்ன கேட்டா அவங்கள வர சொன்னாரு? எப்பவும் உனக்கு ப்ராஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பந்துக்கு பின்னாடி போய் கத்திக்கிட்டே இருப்பி, அப்பெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வராதா? ஃபாத்து, நான் சொல்றத கேளு. வர்றவங்க நல்ல குடும்பம். இது நடந்ததுன்னா உனக்கு தான் ரொம்ப நல்லது. ப்ராஜெக்ட் இருக்கும். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு லா படிக்க தான் பிடிக்கும்னு. நம்ம குடும்பத்துக்கு வக்கீல் போலீஸ் ஆகிறதுலாம் சரி வராதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்து டீச்சர் ஆக சொன்னீங்க. பொண்ணுங்களுக்கு டீச்சர் ஆகிறது தான் சரியா இருக்கும்னு சொன்னீங்க. அப்ப நிறைய ப்ராஜெக்ட் இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் வெளியே போய் தான் ஆகணும். நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ ஏன் தலையில பழைய போடாதீங்க. ஆமாண்டி, நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். உன்னை படிக்க வச்சுதான் நான் செஞ்ச தப்பு. அதானே எல்லா பொண்ணுங்கள மாதிரி கொஞ்சம் படிச்சுட்டா கல்யாணம் வேணாங்கிறது. உன்னால எவ்வான மரியாதை எல்லாம் போகுது. ஃபாத்து, முனீரு, நீ அவங்கள வந்து பார்க்க சொல்லு, இவ வருவா. பாட்டி விடு, பாத்துக்கலாம். குடும்பமே சாவடிக்குது. ஃபாத்திமா, நீ அங்க போய் நின்னா போதும். உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க அப்படி பேசினப்போ உங்க அப்பாக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா டீச்சர், அது ஏன் லைஃப் இல்ல. என்கிட்ட கேட்காம எப்படி அவங்க வர உன்னை சொல்லலாம்? கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா என்ன? நீ முதல்ல அவனை போய் பாரு. நான் அது வரைக்கும் உன்னோட இன்டர்ன்ஷிப் பத்தி என்ன பண்ணலான்னு பாக்குறேன். இனாகரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாரு, பாலச்சந்திரன் சோழிக்காடு. எத்தனை வருஷம் ஆனாலும் கேம்பஸ் விட்டு போகும்போது அவர் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். மிஸ்ஸுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு போல. எனக்கு கேம்பஸ்னு சொன்னா துல்கர் சல்மான் ஞாபகம் தான் வரும். அப்படியா? பொடி. ஃபாத்திமா தானே கமெண்ட்ரி? எஸ் சார். இங்க தான் படிக்கிறீங்களா? ஆமா சார். இவங்க ரொம்ப நல்லா கமெண்ட்ரி பண்ணுவாங்க ஃபுட்பால். சார், நீங்க உங்க ஊருக்கு போயிருந்தீங்கல்ல? ஆமா, செவன்ஸ் ஃபுட்பால் தொடக்க விழாக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு இந்த பொண்ணு தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தாங்க. சின்ன ஒரு டீ பார்ட்டி இருக்கு ஆபீஸ்ல. வாங்க டீச்சர். கம் ஃபாத்திமா. நீ மட்டும் வரலன்னா உனக்கு பொண்ணு இருப்பேன். பழைய லவ்ல மறக்கல போல. போடி. ஃபாத்திமா, சார் வராரு. சார், இது ஆன்சி டீச்சர், சாரோட பழைய ஃபேன். இப்போ என் ஃபேன் இல்லையா? எப்பவும் ஃபேன் தான் சார். ஃபாத்திமா சார், நான் சொன்னதை நீ மறந்துடாத. உன்னுடைய மொழி ஆளுமை, அந்த திறமை எல்லாருக்குமே கிடைக்காது. இன்னைக்கு கமெண்ட்ரி பண்றதுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் தாராளமான ஸ்கோப் இருக்கு. இந்த வாய்ப்பு உனக்கு ஒரு அற்புதமான கதவு திறந்திருக்கு. அந்த கதவை நீ மூடாம இருக்கணும்.